வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல சார். நல்லா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நம்ம எம்ஆர்ஐ ஃபைலோட நெக் பெயினோட பேக் பெயினோட வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம் இப்போ சார். 20 டேஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்கு இப்போ? முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இருந்ததெல்லாம் வந்து ஒரு 100% 98% வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. முன்னாடி என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்து எவ்வளோ நாள் அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது அது ஃபர்ஸ்ட்? ஒரு 4-5 வருஷமாகவே வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஓகே. இப்போ மைல்டாக இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்காம இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் சிவியர் ஆனோம்னா வந்து அதை பற்றி வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஓகே. தெரிஞ்சு இதுக்காக வேற எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோமா? ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். அது வந்து அப்போதைக்கு வந்து நல்லா கேட்டுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்மளால அது ஃபர்தராக வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல அவங்க சொன்ன மாதிரி. அதனால மறுபடியும் அந்த பெயின் ஜாஸ்தியாக. ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க் எல்லாம் பண்ண முடியுதுங்களா பழைய மாதிரி? இப்போ ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகே. 2 வீலர்லாம் ஓட்ட முடியுதுங்களா? 2 வீலர் தான் வந்துட்டு இருக்கேன். டெய்லி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து 2 வீலர் தான் ரன் பண்ணிட்டு. இப்போ அந்த பெல்ட் எல்லாம் எதுவும் போடுறது இல்லைல்ல? பெல்ட் போடுறது பெல்ட் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. ஆக்சுவலி வரும்போது ரொம்ப பயத்தோட தானே வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு 4 நாள் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படிதான் அவங்க மறுபடியும் வந்து அந்த பெயின் வந்து ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் வந்திருந்தேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்லயே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ குனிஞ்சு நிமிரும் போது அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. சரி, இந்த எக்ஸசைஸும் இப்போ சொல்லி தருவாங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 10 days ஒன்ஸ் ரெகுலராக வந்து நம்மளோட டிஸ்க் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குது, பேக் பெயின் எப்படி இருக்குது, நெக் பெயின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டிஸ்க் வெல்சிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கியூரபிள் கண்டிஷன் தான். இது ஒரு நோய் இல்லை, சிண்ட்ரோம், அவ்வளோதான். நம்மளோட வேலையினால மாற்றிக்கிட்டோம் இதை. அதே மாதிரி நம்மளோட வேலையினால திரும்ப பேக் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.